தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் கருப்பு முருகானந்தம் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு பரப்புரையை தொடங்கினார். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சரவணகுமாரிடம் கேட்டு வரலாம். சரவணகுமார், வணக்கம். தஞ்சையில் மக்களவை தொகுதி வேட்பாளர் முருகானந்தம் பரப்புரையை தொடங்கியிருக்கிறார். இது தொடர்பான விவரங்கள். பிரகாஷ், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் சார்பில் தஞ்சை பாராளுமன்ற தொகுதிக்கு பாஜகவின் வேட்பாளராக கருப்பு முருகானந்தம் தற்பொழுது களமிறங்கியுள்ளார். அவர் நேற்றைய தினம் வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் இன்று காலை முதல் தற்போது முதல் பிரச்சார பயணத்தை தொடங்கி வருகிறார். அதாவது புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு அதன் பின்னர் அந்த பகுதிகளில் தற்பொழுது தனது முதல் பிரச்சார பயணத்தினை தொடங்கி வருகிறார். புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலில் இருந்து பிரச்சாரத்தை தொடங்கிய அவர் அவருடன் கூட்டணி கட்சிகளான அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு நிர்வாகி வைத்திலிங்கம், அதேபோல் திருவாரூர் மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர் காமராஜ், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உடனிருந்து இந்த தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்பொழுது இந்த புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபடும் கருப்பு முருகானந்தம் அவர்கள் அந்த பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலில் ரயில்கள் நின்று செல்வதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், அதேபோல் இந்த பகுதி புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலில் பல ஆண்டுகளாக குடமுழுக்கு என்பது நடைபெறாமல் இருக்கிறது. வெற்றி பெற்றதன் பிறகு உங்களுக்கு அந்த குடமுழுக்கை தான் செய்து தருவதாகவும் கோரிக்கை அது நிறைவேற்றி தருவதாகவும் உறுதிமொழி அளித்துள்ளார். அதேபோல் தொடர்ச்சியாக இந்த புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் பகுதிக்கு தனியார் நிறுவனத்துடன் இணைந்து இலவச ஆம்புலன்ஸ் சேவை வழங்கி தரப்படும். மேலும் தன்னை வெற்றி பெற செய்தால் அந்த பகுதியில் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்து தருவேன் என பிரச்சாரத்தில் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். அவருக்கு ஆதரவாக அதேபோல் மாவட்ட கழக செயலாளர் காமராஜ் அவர்களும் தொடர்ந்து இந்த பிரச்சார பயணத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதை தொடர்ந்து மாரியம்மன் கோயிலை தொடர்ந்து அடுத்தடுத்த பகுதிகளுக்கு இன்று மாலை இரவு 9 மணி வரை இவர் இந்த பிரச்சாரத்தில் ஈடுபடுவார் என தெரிய வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணகுமார்.